தொடர்ச்சியான சில தோல்வி படங்களுக்கு அப்புறம் கருப்பு படத்து மூலம் கரையேறி வந்த சூர்யா இந்த படத்தில் வந்து அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போனாரா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முந்தைய இந்த படத்தோட கதை. அந்திமலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் சூர்யா மமிதா பைஜு நடிப்பில் தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கிய விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஒரு மாபெரும் தொழிலதிபர், ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு துப்பாக்கி சுடுறதில் தங்கம் வாங்கி தர வீரர் சூர்யா. அவருக்கு வந்து 42 வயசாகியும் திருமணத்தின் மேலே ஒரு வெறுப்பு, அதனால் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கார். ஆனால் அவங்க அம்மா ராதிகா வந்து எனக்கு ஒரு வாரிசு வேணும், எனக்கு ஒரு பிள்ளையை பெற்று கொடு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் திடீர்னு வெளிநாடு போகிற சூர்யா ஒரு வாடகை தாய் மூலம் ஒரு அழகான ஆண் குழந்தைய பெற்று எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து தராரு. முதல்ல குடும்பத்தினருக்கு அதிர்ச்சி, பின்னர் வந்து அந்த குழந்தையை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு எலும்பு சம்பந்தமான ஒரு நோய் வருது. அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த வாடகை தாய் வந்தால் தான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியுன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் நடக்குது கதையில். இந்த வாடகை தாய் சமாச்சாரத்தில் பொதுவாக வந்து அந்த ஒரிஜினல் தாயை வந்து மருத்துவ உலகம் வந்து வெளிக்காட்டக்கூடாதுன்றது தான் அந்த அந்த ஒப்பந்தத்தின் முதல் புள்ளி. ஆனால் இந்த கதையில் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த தாய் வர வேண்டியிருக்கு. அந்த தாய் தான் மமிதா பைஜு. ஒரு 20 வயதான பெண்ணான அவர் தன்னுடைய கல்வி தேவைக்காக இந்த வாடகை தேவை பாத்திரத்தை எடுத்து ஒரு குழந்தையை பெற்று கொடுக்குறாங்க. அவங்க இப்போ வந்து பழையபடி வந்து ஒரு சின்ன பண டிமாண்ட் வச்சு இந்தியாவுக்கு வர்றாங்க குழந்தையை காப்பாற்றுறதுக்காக. இந்த சூழலில் வந்து சூர்யாவினுடைய நடவடிக்கைகளை பார்த்து மமிதா பைஜுக்கு அவர் மேலே வந்து ஒரு காதல் வந்துடுது. அந்த காதலையும் அவங்க ஓப்பனாகவே தெரிவித்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க. சூர்யாவோ வந்து வயது வித்தியாசத்தை காரணமாக காட்டி நான் உன்னை ஒரு நாளும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இந்த காதல் நிறைவேறிச்சா, என்ன நடந்துச்சு? இதுதான் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். சூர்யாவோட நடிப்பை பற்றி பேசுறதுக்கு முந்தி ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வந்து மமிதா பைஜுவோட நடிப்பு. துருதுருன்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு மிக பிரமாதமான எக்ஸ்பிரஸை கொடுத்து அசத்தியிருக்காங்க. இன்னைக்கு தேதி தமிழில், தெலுங்கில், மலையாளத்தில் இருக்கக்கூடிய நடிகைகளில் நிச்சயமாக நடிப்பில் நம்பர் 1 இடத்த கொடுக்க வேண்டியது மமிதா பைஜுக்கு தான். அந்த அளவுக்கு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கு இந்த படம் தான் சாட்சி. கதாநாயகனுடைய வந்து கேரக்டரில் ஒரு ட்விஸ்ட் டைரக்டர் வச்சுருக்காரு. இந்த தொழிலதிபர் திருமணமே பண்ணிக்காமல் இருந்தால் கூட மாதத்தில் கடைசி 4 நாட்கள் வந்து வெளிநாடு போய் வெளிநாட்டு ஆண்டிகளோட அவர் வந்து உறவு வச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வச்சு அதை வச்சு காமெடி பண்ணி அதை வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த படத்தில் வந்து அது ஒரு முக்கியமான அம்சம்தான். அதில் ஒன்றும் ஏன்னா ஹீரோ பாத்திரத்தை வந்து அது வந்து அவர் ரொம்ப நேர்மையாக இருப்பார், ஒழுக்கமாக இருப்பார், குறிப்பாக வந்து பெண்களை தொடக்கூட மாட்டார்ன்ற மாதிரியான அந்த இமேஜெல்லாம் அந்த 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 காட்சி உடைக்குது. அந்த காட்சி உடைச்சது மட்டும் இல்லை, அதை வந்து சூர்யாவுடைய அம்மா ராதிகா கிட்ட வந்து மமிதா பைஜு எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க வச்சு பண்ணுற காமெடியெல்லாம் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு காட்சிகள் தான். ராதிகாவுடைய தன்னுடைய இந்த தாய் கிழவிக்கு அப்புறம் ஒரு நல்ல முதிர்ந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 2-3 கெட்டப் இருக்குது அவங்களுக்கு படத்தில், வெவ்வேறு வயது தோற்றத்தில் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து சூர்யாவுடைய வந்து அந்த லீலைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறப்ப அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அல்டிமேட். ஒளிப்பதிவு நிமிஷ் ரவி. இந்த படத்தில் நேச்சுரலாகவே ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்குது. அதை வந்து இன்னும் வந்து ஒரு நேர்த்தியாக காட்டியிருக்காரு. அவருடைய ஒளிப்பதிவு வந்து ரொம்ப பிரமாதமான ஒளிப்பதிவு தான். இசை வருஷத்துக்கு எத்தனை படம் பண்ணுறாருனே தெரில. தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் படமாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த படத்துலேயும் வந்து பின்னணி இசையில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சுமாரான 2 பாட்டுகளும் இருக்குது படத்தில். இது ஒரு தமிழ் தெலுங்கு 2 மொழிகளில் உருவாக்கப்பட்டோன்ற அந்த எண்ணம் வராத அளவுக்கு பல காட்சிகளில் வந்து ஒரு தமிழ் மனம் வீசுது. குறிப்பாக வந்து சூர்யாவுக்கு எதிராக வந்து மமிதா பைஜா வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்கப்ப விஸ்வநாதன் வேலை வேண்டும் பாட்டெல்லாம் போட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் விஸ்வநாதன் சன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு சீரியஸான கதையில் ஃபுல் ஆஃப் ஃபன்ஸ்.